ஏண்டா அறிய கட்டம் உண்டோ? என் மங்காவை கொன்னுட்டியாடா? இப்படி கொல்றதுக்கு தான் அவளை மாஞ்சு மாஞ்சு உருவாக்குனியா? எதுக்குடா அவளை சாடிச்ச? எதுக்குடா அவளை சாவடிச்ச? எதுக்குடா அவளை சாவடிச்ச? எதுக்கு அவளை சாவடிச்ச? எதுக்கு அவளை சாவடிச்ச? எதுக்கு? நான் எங்க சாவடிச்சேன்? பாவம், அவளுக்கு குறை பிரசவம். போட்டாங்கிறா பாரு. அவ எப்படிடா போவா? நீ தானே கொன்ன. செய்யறதும் செஞ்சுட்டு தப்பிக்க பாக்குறியா? ஜூலி, இங்க பாரு, டென்ஷன் ஆகாத. அவ போனாலும் அவ ஆத்மா எப்போ நம்ம கூட தானே இருக்கும். ஆத்மா? யார்கிட்ட அவன் ஆத்மா? அந்த புள்ளைய போய் கொலை பண்ணி வச்சிருக்கியடா. உனக்கு உனக்கு எப்படி மனசு வந்தது? எப்படி எப்படி வந்தது உனக்கு மனசு? உன்னை 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 ஜூலி, ஜூலி, நோ! எனக்கு மங்க வேணும். 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 உன்னை நான் நல்லவன் நினைச்சேன். ஆனா நீ எல்லாம் ஆம்பளைங்க மாதிரி தான். பொம்பளைங்கன்னா அவளை இழக்கறமா போச்சு இல்லடா? நான் இங்க இருந்தா உன்னை ஏதாவது பண்ணிடுவேன். வேண்டாம், நான் போறேன். நான் சர்ச்சுக்கு போறேன். நான் சர்ச்சுக்கு போறேன். நீ நினைச்சிட்டு இருக்க இங்க ஹாஸ்பிட்டல் இருந்து ஆம்புலன்ஸ் வந்துரும், அங்க ஊர்ல இருந்து உன் பொண்டாட்டியும் மத்தவங்களும் வந்துட்டு போறாங்கன்னு. யோ தென்காசி பாலகுமாரா, உன்னை தேடி இங்க யாரும் வர மாட்டாங்க. ஏன் தெரியுமா? நான் யாருக்குமே தகவல் சொல்லல. நீ இங்க இருக்கிறது யாருக்குமே தெரியாது, என்ன தவிர. இப்போ உனக்கு இருக்கிறதெல்லாம் நான் ஒருத்தி மட்டும்தான். எல்லா போனுமே வேலை செய்து தெரியுமா? ரோடெல்லாம் கூட கிளியரா தான் இருக்கு. நம்பிட்டேல்ல? ரைட்டர் கம்முனாட்டி. இன்னொன்னு கூட தெரிஞ்சுக்கோ, என் புருஷன் ஒன்னும் சரிக்கு விழுந்து சாவல. நான் தான் கொன்னேன். நான் தான் கொன்னேன். நான் தான் கொன்னேன். நான் தான் கொன்னேன். நான் தான் கொன்னேன்.
நீ ஒரி பண்ணாதம்மா, கண்டுபிடிச்சிருவோம். எஸ், அங்க இன்ஸ்பெக்டர் இருக்காரா? அமரசிங்கம். நீங்க? நான் அறிவரசன் பேசுறேன், எம்பி. சார் சொல்லுங்க சார். இல்ல, இந்த ரைட்டர் தென்காசி பாலகுமாரா இருக்காரு. ஆமா சார், நாங்களும் விசாரிக்காத இடம் இல்லை. இன்னைக்கு வரைக்கும் எந்த குழுவும் கிடைக்கல சார். என்னையா சாதாரணமா சொல்ற? எந்த குழுவும் கிடைக்கலன்னு சொல்றதுக்கு உங்களுக்கு போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல சம்பளம் கொடுக்குறாங்க? சார் வந்து இதோ வாரியா, அவர் ஒரு முக்கியமான விஐபி, இந்தியா முழுக்க தெரிஞ்ச மனுஷன். எந்த குழுவுமே கிடைக்கலன்னா அவர் என்ன ஆவியா போயிட்டாரா? இல்லை சார், நாங்கள் இதோ வாருங்க இன்ஸ்பெக்டர், அவர் சம்சாரம் இங்கே வந்து என் முன்னாடி உட்காந்துருக்காங்க. இன்னும் 2 நாள், அதுக்குள்ளே நீங்கள் அவரை கண்டுபிடிச்சாகணும். சார் போன வைங்க. நீ தைரியமாக வீட்டுக்கு போமா, நான் பார்த்துக்கிறேன். ஜூலி, என்ன இது? இரு இரு, அவசரப்படாத. ஜூலி, என்ன பண்ற? இது மங்கா கதவசனம். தெரியுமே, கடைசி 50 எபிசோட்ஸ். கொளுத்து. ஜூலி, என்ன நீ? நான் சொன்னேன்ல, அது மங்கா கதவசனம். அதுக்கு தான் சொல்றேன், இது இருக்க கூடாது. ஏன்? இதுல நீ மங்காவை சாகடிச்சிருக்க. கொளுத்து. ராத்திரி பகல உன் கற்பனையெல்லாம் போட்டு நீ எழுதின கடைசி எபிசோட்ஸ். இது இப்போ உன் கையால எரிக்கணும். அந்த வலி என்னன்னு எனக்கு புரியுது. ஆனா பாலு, எனக்கு வேற வழி இல்லையா? முதல்ல இந்த வெர்ஷன் அழிக்கணும். என் மங்க சாகக்கூடாது. என்ன? ஒண்ணு இல்ல ஜூலி, நீ எவ்வளவு குழந்தைத்தனமா இருக்க நினைச்சேன், சிரிப்பு வந்துருச்சு. என்ன குழந்தைத்தனம்? ஜூலி, ஜூலி, இப்ப இது நடந்துட்டு இருக்கிற சீரியல் எழுத எழுத அப்பப்ப அனுப்பிச்சு வச்ச ஷூட்டிங் நடக்கும். ஹோட்டல்ல இருந்து கிளம்புறதுக்கு முன்னாடி கடைசி எபிசோட கூட ஃபேக்ஸ் பண்ணிட்டு தான் கிளம்பினேன். தேவையில்லாத இந்த காப்பி அடிச்சு நீ என்ன சாதிக்க போற? நீ எழுதின முதல் கதைக்கே நீ காப்பி எடுக்கல. எப்படியும் திரும்பி வரப்போகுதுன்னு நினைச்சேன். அதனாலதான் ஒரிஜினலா அனுப்பி வச்சேன். ஆனா அந்த அடுத்த வாரமே விகடன்ல முத்திர கதையா பிரசுரம் ஆயிடுச்சு. அன்னையில இருந்து இன்னை வரைக்கும் நீ எழுதுற எதுக்குமே காப்பி எடுக்கிறது இல்ல. நோ போட்டோஸ்டாட், நோ ஜெராக்ஸ், நோ ஃபேக்ஸ், நோ நத்திங். ஏன்னா நீ ரொம்ப பயங்கரமா ராசி பாக்குறவன். போன வருஷம் குமுதம் பொங்கல் மலை பேட்டு கொடுத்துருந்தேன். அது மட்டும் இல்ல, உன் பழைய காரு, உன் கேஞ்சு போன பையே, எழுதுறதுக்கு நீ பெரிய மலையூர் வர்றது, அதே ரூமு, அதே ஹோட்டலு, இதெல்லாம் நீ ராசி பார்க்கறதுனால தான். சென்டிமெண்ட் சென்டிமெண்ட் சென்டிமெண்ட். தென்காசி பாலகுமாரா, like most creative people, you are a sentimental idiot. You know that? Balu, I'm your #1 fan here. I know each and every detail about you. ஜூலி, யூ ஆர் ரைட். நான் ஒரு சென்டிமெண்டல் இடியட் தான். இதெல்லாம் ஒரிஜினல் தான், காப்பி எல்லாம் இல்லை. பட் ஜூலி, ஜூலி, இதெல்லாம் என்னோட எழுத்து, என் குழந்தை மாதிரி. உன் கருத்துல சத்தியமா சொல்றேன், இதை நான் யாருகிட்டையும் காட்ட மாட்டேன். ஜூலி, இதை நானே வச்சுக்கிறேன். ப்ளீஸ். அப்படிங்கிற அது சரியா வர. தப்பி தவிர அது யார் காலையாவது பட்டதுன்னு வை, அப்புறம் மாங்கா செத்துட்ட மாதிரி ஆயிடும். ஐயோ, அது என்னால தாங்க முடியாது. ஜூலி, பேசிட்டு இருக்காத, கொளுத்த.
ജൂലി 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 സീക്കിരം